தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் அமெரிக்க நிலவரங்கள் காத்திருக்கின்றன. அதிரடி சரவடி என விளம்பரங்களில் சொல்லப்படுவது போலவே அமெரிக்காவின் 47வது அரசு தலைவராக பொறுப்பேற்ற உடனேயே 2.0 டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு கிட்டிய அதிகார அம்ராத்துணியில் இருந்து முதல் நாள் அன்றே எக்ஸிகியூட்டிவ் ஓர்டர்ஸ் எனப்படும் நிர்வாக வேண்டுமானால் 30,000 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய தொகையை அரசாங்கத்துக்கு வழங்கிவிட்டு தனது வதிவிடத்தில் இருக்கலாம் எனவும், இல்லாவிட்டால் மஹிந்த தற்போது தான் தங்கியிருக்கும் வதிவிடத்தை அரசாங்கத்திடம் மீண்டும் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஏகேடிஆர் எடுத்த சாட்டையாகும். ஆனால் எப்போதுமே மக்களின் வரிப்பணத்தை நன்றாக அனுபவித்துக் கொள்ளும் அரசியல்வாதிகளுக்கு ஏகேடிஆர் தரப்பின் இவ்வாறான சிஸ்டம் சேஞ்ச் நிலைப்பாடுகள் உறுத்தலுக்கு உரியன என்பதால் இந்த விடயம் மஹிந்தவை நன்றாகவே யோசிப்பு இதனால் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கின்றாய் என்ற டிஎம்எஸ் பாணி பாடலை போல தான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை அனுரகுமார திசாநாயக்கா மறந்துவிட்டு ஆடத் தலைப்படுவதான அடிப்படையில் ஒரு கராரான அறிக்கையிடலை செய்து தனக்குரிய அரச வதிவிடத்தை தன்னிடமிருந்து ஏகேடிஆர் அரசியல் பழிவாங்கலாக பறிக்க விரும்பினால் நோ ப்ராப்ளம், அவ்வாறாகவே தான் அந்த வதிவிடத்திலிருந்து வெளியேறி விடுவேன் எனவும், ஆனால் அரசாங்கம் இந்த விடயத்தில் தனக்கு ஒரு எழுத்துப்பூர்வ கோரிக்கையை வழங்க வேண்டும் என்பது ஏகேடிஆருக்குரிய மஹிந்தவின் செய்தியாக வந்தது. அத்துடன் இந்த விடயத்தில் சிங்கள மகா ஜனதாவிடம் ஒரு அனுதாபத்தை உருவாக்கிக் கொள்ளும் வகையில் மஹிந்த ஒரு நீண்ட அறிக்கையிடலை செய்திருக்கின்றார். எப்போதும் ஸ்ரீலங்காவுக்காக உழைத்த ஒரு அரசியல்வாதியான தன்னை ஏகேடி தரப்பு பழிவாங்கிக் கொள்வதை சிங்கள மகா ஜனதாவே நோக்கிக் கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள் என்பது மஹிந்த இந்த அறிக்கையிடல் ஊடாக சொல்லாமல் சொல்ல முனையும் ஒரு செய்தியாகும். தனது அரசியல் வாழ்வில் தான் ஏராளமான அரசியல் பழிவாங்கல்கள் முதல் துன்புறுத்தல்கள் வரை பார்த்திருப்பதாகவும், தனக்கு கொழும்பில் இவ்வாறான ஒரு பாதுகாப்பு வதிவிடம் சும்மா ஒன்றும் வழங்கப்படவில்லை, மாறாக தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தை ஒடுக்கி விடுதலை புலிகள் அமைப்பை அழித்து அவர்களின் அரசியல் உரிமை போராட்ட போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு கைமாறாகவே இந்த வதிவிடம் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறிக்கொண்டார். தமிழர்களின் அரசியல் உரிமை போரை ஒழித்து கட்டி இலங்கை தீவை வளர்ச்சி பாதையில் நகர்த்தும் வகையில் தான் இலங்கையில் நடத்திய 10 வருட ஆட்சிக்கான பெறுவராகவும் நன்றி கடனாகவும் இந்த வதிவிடம் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் மஹிந்த கதை கூறுகிறார். அத்துடன் தாம் தேர்தல் பரப்புரைகளில் வார்த்தை ஜாலங்களை காட்டியது போல இலங்கையில் உள்ள சாமானிய மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க முடியாத ஏகேடி தரப்பு தமது தரப்பு பலவீனங்களை மறைத்துக் கொள்ள அரச ஊடகங்களிலும் தமது திசைகாட்டி சாகச ஊடகங்களிலும் முன்னாள் தலையாரிகளை விமர்சிக்கும் வார்த்தைகளை கட்டவிழ்த்து விடுவதில் மட்டும் அதிக ஈடுபாட்டை காட்டுவதாகவும் மஹிந்த குற்றஞ்சாட்டிக் கொண்டார். அத்துடன் அனுரகுமார திசாநாயக்கா தற்போது ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று அதிகார ஆட்சி தலைவராக இருந்தாலும் ஏகேடிஆருக்குள் இன்னமும் எதிர்கட்சி அரசியல்வாதிதான் ஒளிந்திருப்பதாகவும் மஹிந்த போட்டு தாக்கினார். தான் தற்போது கொழும்பில் வசிக்கும் இந்த வதிவிடம் மைத்திரி ரணிலின் ஜெகப்பாலனே, அதாவது நல்லாட்சி காலத்தில் அமைச்சரவையின் முடிவுடன், அதாவது அரசாங்க முடிவுடன் அதிகாரபூர்வமாகவும் நாட்டின் அரசியலமைப்பு ரீதியாகவும் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடும் மஹிந்த ஏகேடிஆர் தரப்பு தமது தோல்விகளை மறைக்க இவ்வாறான தந்திரங்களை செய்வதாகவும் குற்றம் சாட்டிக் கொண்டார். ஆக மொத்தம் பங்காளிகள் மற்றும் பகையாளிகளை எவ்வாறு கையாள்வது என்ற போட்டியில் இலங்கையில் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளும் சரி, தமிழ் அரசியல்வாதிகளும் சரி, தமக்குரிய தனித்தனி தளங்களில் சோடை போகாமல் இருப்பதற்குரிய புதிய வியூகங்களை எடுத்துவிட விடுதலை புலிகளை ஒழித்து கட்டிய தனது ஆட்சிக்குரிய வரப்பிரசாதங்களை அனுரகுமார திசாநாயக்கா இப்போது மறுத்துக் கொள்வதாக கொழும்பில் மஹிந்த மூக்கால் அழுது குற்றஞ்சாட்டும் அதே சமகாலத்தில் பாக்கு நீரினை கப்பால் இன்னொரு வடிவில் புதிய சிக்கல்களும் சர்ச்சைகளும் உருவாகியுள்ளன. அண்மையில் தமிழகத்தில் பெரியாரை உரசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை குறிவைக்கும் வகையில் அவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடன் நடத்திய சந்திப்பு குறித்த நிழல்படங்கள் குறித்து புதிய உரிமைகோரல் சர்ச்சைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தலைவர் பிரபாகரனுடன் சீமான் இருக்கும் நிழல்படத்தை செயற்கைத்தனமாக படத்தொகுப்பு செய்து வழங்கியதே தானே என தமிழக திரைத்துறை இயக்குநர்களில் ஒருவரான சங்ககிரி ராஜ்குமார் தெரிவித்த முடியும் திமுக உட்பட சீமானின் அரசியல் எதிர்காலிகளுக்கு ஒரு துருப்புச்சீட்டாகிய நிலையில் இந்த நிழல்படை சர்ச்சையும் முன்னகர்த்தப்படுகிறது.
இந்த சர்ச்சையை கிளறிவிட்ட குறித்த இயக்குனர் தான் முன்னர் தொலைக்காட்சி ஒன்றில் பட தொகுப்பாளராக பணியாற்றிய வேளை சீமானுடன் நெருக்கமாக இருக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரான செங்கோட்டையன் என்பவர் தன்னிடம் பிரபாகரன் மற்றும் சீமான் ஆகியோரின் தனித்தனி படங்களை வழங்கி அவர்கள் இருவரும் அருகருகே ஒன்றாக நிற்பது போல படத்தொகுப்பு செய்து தருமாறு கோரியதாகவும் அவர் கோரியது போலவே தான் அதனை செய்து கொடுத்ததாகவும் குறிப்பிடுகிறார். தலைவர் பிரபாகரனின் அருகில் சீமான் நிற்கும் படம் எதற்கு என தான் வினவிய போது தாங்கள் சீமானுக்கு ஆச்சரியகரமான ஒரு பரிசை கொடுப்பதற்காக இவ்வாறான நிழற்படம் வேண்டுமென செங்கோட்டையன் என்ற அந்த நபர் சொன்னதாகவும் இதனை அடுத்து தனித்தனியாக இருந்த படங்களை எடுத்து தன்னால் முடிந்த அளவுக்கு சீமானையும் பிரபாகரனையும் அருகருகே இருப்பது போல ஒரு நிழல் படத்தை செயற்கையாக தொகுப்பு செய்து கொடுத்ததாகவும் அவர் கூறுகிறார். இவ்வாறாக குறிப்பிட்ட குறித்த இயக்குனர் பிரபாகரனுடன் சீமான் இருப்பது போல தற்போது காட்சிப்படுத்தப்படும் நிழல் படம் தான் செயற்கையாக உருவாக்கிய நிழல் படம் எனவும் அடித்து சொன்னார். இந்த நிழற்படம் குறித்த புதிய சர்ச்சை பரவிய நிலையில் பிரபாகரனை சீமான் சந்திக்கவே இல்லை என்ற இன்னொரு தகவல் சமூக வலைத்தளங்களிலும் மிக வேகமாக பரவியது. ஆனால் விடுதலை புலிகளின் டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படும் நடைமுறை அரசு இருந்த காலத்தில் தமிழகத்திலிருந்து சீமான் தமிழர் தாயத்துக்கு சென்றமை வரலாற்று பதிவுகளில் ஒன்று. அந்த பயணத்தின் போது மிக குறுகிய நேரமே தலைவர் பிரபாகரனை அவர் சந்தித்துக் கொண்டாலும் அதற்கு பின்னர் அவர் அது தொடர்பாக குறிப்பிட்ட விடயங்கள் தான் சர்ச்சையை கிளப்பியிருந்தன. குறிப்பாக அவரது ஆமைக்கறி கதை எல்லலுக்குள்ளாக்கப்பட்டது. ஆனால் சீமான் தமிழர் தாயத்துக்கு சென்று திரும்பிய 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் தலைவர் பிரபாகரனுடன் அவர் நிற்பது போன்ற நிழல் படங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் புலிகளின் நடைமுறை அரசு இருந்த காலத்தில் சீமான் தமிழர் தாயகம் சென்றது உண்மையான விடயமாயினும் தலைவர் பிரபாகரனுடன் அவர் எடுத்ததாக தற்போது நாம் தமிழர் தரப்பால் காட்டப்படும் நிழற்படம் உண்மைதானா என்ற புதிய சர்ச்சை அந்த நிழல் படத்தை உருவாக்கியதாக கூறப்படும் நபர் ஒருவரால் எழுப்பப்பட்டமை இலங்கை தீவில் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டம் உரை நிலைப்படுத்தப்பட்டு 1.5 தசாப்த காலங்கள் ஆகிவிட்டாலும் அந்த போராட்டத்தை மையப்படுத்திய தலைவர் தொடர்பான அதிர்வுகள் தொடர்ந்தும் புதிதாக கொழும்பிலும் சென்னையிலும் வெளிவரத்தான் செய்கின்றன. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உலக விடயங்களில் எது முன்னிலையான சத்திய பிரமாணம் எடுக்காமல் சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டார். அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு அரசு தலைவர் பதவியேற்கும் போது அரசியலமைப்பு ரீதியாக பைபிளின் மீது கை வைக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லாத நிலையில் ட்ரம்பின் இந்த நகர்வு வந்தது. ட்ரம்ப் மாத்திரமல்ல, அமெரிக்காவில் ஏற்கனவே 3 அரசு தலைவர்கள் தங்களது பதவியேற்பு விழாவின் போது பைபிளை பயன்படுத்தாத பதிவும் உள்ளது. இவ்வாறாக இந்த முறை பைபிள் மீது சத்தியம் செய்யாமல் பதவியேற்ற உடனேயே அமெரிக்காவுக்கு விடுதலை நாள் தோன்றிவிட்டதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் தான் பதவியேற்ற கணம் முதல் அமெரிக்கா உலகம் முழுவதும் மதிக்கப்படும் ஒரு நாடாக மாறும் என்ற செய்தியையும் சொன்னார். உலகில் உள்ள ஏனைய அனைத்து தேசங்களும் பொறாமைப்படும் வகையில் இனி அமெரிக்காவின் எதிர்காலம் இருக்கும் எனவும் இனிமேல் அமெரிக்காவை யாரும் ஏமாற்றிக் கொள்ள முடியாது என குறிப்பிட்ட அவர் தனது நிர்வாகத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் தான் அமெரிக்காவை முதன்மையாக கருதி கொள்வேன் எனவும் உறுதி வழங்கிக் கொண்டார். இதே சமகாலத்தில் தனது பதவி காலத்தை நேற்றுடன் முடிவுக்கு கொண்டு வந்த ஜோ பைடன் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் முன்வரிசையில் அமர்ந்திருந்தாலும் ட்ரம்ப் தனது பதவியேற்பு உரையில் பைடனையும் கடுமையாக நெற்றிக்கு நேரே விமர்சித்தார். ட்ரம்பின் இந்த விமர்சனத்தை முன்வரிசையில் இருந்த பைடன் அமைதியாக நோக்கி கொண்டிருந்தார். பதவியேற்பு விழா முடிவடைந்து முன்னாள் அரசு தலைவர் ஜோ பைடனும் அவரது துணைவி ஜில் பைடனும் தமக்குரிய இறுதி வான்படை நடவடிக்கையான ஸ்பெஷல் ஏர் மிஷன் 46 ஊடாக உலங்கு வானூர்தியில் தலைநகரை விட்டு வெளியேறி ஆண்ட்ரூஸ் தளத்திலிருந்து கலிபோர்னியாவுக்கு பறந்த நிலையிலும் இதேபோல முன்னாள் துணை அரசு தலைவர் கமலா ஹாரிஸ் வாஷிங்டனை விட்டு வெளியேறி தனது சொந்த மாநிலமான கலிபோர்னியாவுக்கு சென்று சாதாரண வாழ்க்கைக்கு ஆளாகிய நிலையில் வாஷிங்டனில் ட்ரம்பின் அதகலங்கள் தொடர்கின்றன. முன்னாள் துணை அரசு தலைவர் கமலா ஹாரிஸ் மீண்டும் கலிபோர்னியாவின் ஆளுநர் பதவிக்கு போட்டியிடுவது குறித்து அல்லது எதிர்காலத்தில் இன்னொரு அரசு தலைவர் பதவியில் போட்டியிடுவது குறித்து சிந்தனை செய்தாலும் இந்த விடயங்களில் அவர் இன்னமும் பகிரங்கமான தனது முடிவுகளை அறிவிக்காத நிலையில் தற்போது வாஷிங்டனில் இருந்து கலிபோர்னியாவுக்கு திரும்பியுள்ளார். இவ்வாறாக வெள்ளை மாளிகையை விட்டு முன்னாள் அரசு தலைவரும் துணை அரசு தலைவரும் அகல ட்ரம்பின் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் எனப்படும் நிர்வாக உத்தரவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறி அதிரடி சரவடியாக விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தனது முதல் நாளில் அதிரடியாக பிறப்பித்த நிர்வாக உத்தரவுகளில் முன்னைய அரசு தலைவர் ஜோ பைடனின் 78 கொள்கைகளையும் சட்டங்களையும் மீளெடுத்துக் கொண்ட முடிவுகளும் அடங்கியிருந்தன. பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்வது, அதேபோல உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்வது போன்ற முக்கிய முடிவுகளும் நேற்று ட்ரம்பால் எடுக்கப்பட்டன.
இதேபோல 2021 ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி தனது ஆதரவாளர்கள் வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு தாக்குதலை நடத்தி அதற்குரிய குற்றத்தில் தண்டனைகளை அனுபவித்து வரும் நிலையில் 2021 ஜனவரி தாக்குதலில் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவருக்கும் ட்ரம்ப் அதிரடியாக மன்னிப்பு வழங்கியுள்ளார். இதில் தேச துரோக சதித்திட்டத்தில் தண்டனை பெற்றவர்களும் உள்ளடக்கப்பட்டிருந்தனர். ட்ரம்ப் ஒட்டுமொத்தமாக வழங்கிய இந்த மன்னிப்பு 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு உரித்தாக இருந்தது. இந்த மன்னிப்பினூடாக தேச துரோக சதி திட்டத்தில் 22 ஆண்டுகால சிறை தண்டனை தீர்ப்பை பெற்று தற்போது சிறையில் உள்ள ட்ரம்பின் ஆதரவாளர் என்ரிக் டேரியோவும் விடுதலை செய்யப்பட உள்ளவர்களில் அடங்கியுள்ளார். 2021 ஜனவரி 6 தாக்குதல் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட அனைவருக்கும் மன்னிப்பு சான்றிதழ்களை வழங்கிக் கொள்ளுமாறு ட்ரம்ப் அமெரிக்காவின் சட்டமா அதிபரிடமும் நேற்று கோரிக்கை விடுத்தார். அதாவது ஒரே உத்தரவில் இந்த தாக்குதல் தொடர்பாக தொடரப்பட்ட 1600 வழக்குகளையும் ட்ரம்ப் நேற்று அதிரடியாக முடிவுக்கு கொண்டு வந்தார். இதேபோல அமெரிக்காவில் டிக்டாக் செயலி புதிய சட்டம் காரணமாக தனது செயல்பாட்டை நிறுத்திய நிலையில் டிக்டாக் செயலி இன்னும் 75 நாட்களுக்கு அமெரிக்காவில் இயங்கிக் கொள்ளும் வகையில் ட்ரம்பின் இன்னொரு புதிய நிர்வாக உத்தரவு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அமெரிக்காவில் டிக்டாக்கின் எதிர்காலம் இன்னமும் சந்தேகத்திலேயே உள்ளது. இதற்கும் அப்பால் மெக்சிகோ வளைகுடா இனிமேல் அமெரிக்க வளைகுடா என அழைக்கப்பட வேண்டும் என்ற வகையிலும் ட்ரம்பின் புதிய நிர்வாக உத்தரவு பறந்துள்ளது. இதற்கும் அப்பால் எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகள் விதிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் எடுத்த இந்த அதிரடியான முடிவு வட அமெரிக்க வணிக கொள்கையில் ஒரு அசாதாரண மாற்றத்தை எதிர்வரும் நாட்களில் உருவாக்கக்கூடும். இதற்கு அப்பால் அனைத்து நாடுகளில் இருந்தும் அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 20% வரியை விதித்த ட்ரம்ப் மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு மட்டும் இன்னும் 5% அதிகரித்து 25% வரியை விதித்தார். அதேபோல சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் வரும் பொருட்களுக்கு 60% வரி விதிக்கப்படும் என்றும் அவர் நேற்று அறிவித்தார். இதுபோலவே உக்ரைனிய ரஷ்ய போரை நிறுத்த ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை விரைவில் சந்தித்து பேசுவதற்கு தான் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக கூறியதுடன் விரைவில் இந்த போரை முடிக்க முயற்சிப்போம் எனவும் கருத்து சொன்னார். இதற்கு அப்பால் ஐரோப்பா மீது பார்வையை திருப்பிய ட்ரம்ப் டென்மார்க் உட்பட்ட ஏனைய நாடுகள் மீது பேச்சுவார்த்தையை நடத்தும் ஒரு அமெரிக்க கருவியாக வரி கொள்கையை பயன்படுத்த போவதாக எச்சரித்த அவர் கிரீன்லாந்து மீதான கட்டுப்பாடு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்படும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் ஐரோப்பிய ஒன்றியமும் சவால்களை எதிர்நோக்கும் என்ற மறைமுகமான எச்சரிக்கையையும் அவர் நேற்று விடுத்தார். இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவை விலக்கும் டொனால்ட் ட்ரம்பின் முடிவு ஒரு மூலோபாய தவறு என்ற விமர்சனங்கள் வெளிப்பட்டுள்ளன. பதவியேற்ற முதல் நாளிலேயே ஐநா அமைப்பின் முக்கியமான நிறுவனமான உலக சுகாதார அமைப்புடன் அமெரிக்காவின் உறவுகளை துண்டித்த ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவை முழுமையாக விலக்கிக் கொள்வதாகவும் அறிவித்தார். ஆனால் ட்ரம்பின் இந்த நகர்வு எதிர்மறை தாக்கங்களுக்கு உரியதென்ற விமர்சனங்கள் வந்துள்ளன. குறிப்பாக உலக சுகாதார அமைப்பு மிகவும் அவசியமான ஒரு அமைப்பாக இருப்பதால் அதிலிருந்து அமெரிக்கா தற்போது விலகிக் கொள்வதால் சீனா அந்த இடத்தை நிரப்பி உலகம் முழுவதும் அதிக செல்வாக்கு எடுத்துக் கொள்ளும் என்ற விமர்சனங்களும் ஊகங்களும் வந்துள்ளன. இதேபோல அமெரிக்காவில் பிறக்கும் இவருக்கும் பிறப்புரிமை வழங்கப்படும் விடயத்தையும் ட்ரம்ப் உரச தலைப்படுகின்றார். பிறப்பினால் அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொள்வதற்கு மத்திய அரசிலிருந்து வழங்கப்படும் ஆவண விநியோகத்துக்கு அவர் தடை விதித்துள்ளார். இதனால் எதிர்வரும் 30 நாட்களுக்கு பின்னர் அமெரிக்க மண்ணில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பினால் தமக்குரிய குடியுரிமைகளை பெற்றுக் கொள்வதில் புதிய சவால்கள் எழக்கூடும். ட்ரம்பின் இந்த புதிய உத்தரவு பெற்றோர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருந்து அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கும் அதேபோல தாயொருவர் தற்காலிகமாக அமெரிக்காவில் இருந்து தான் அமெரிக்காவில் தங்கியுள்ள வேளை அங்கு பிரசவிக்கும் குழந்தைகளுக்கும் பொருந்தும் நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நகர்வுகளுடன் அமெரிக்காவின் தென்னிலையில் தேசிய அவசரகால நிலையை நேற்று அறிவித்த ட்ரம்ப் அதற்குரிய நிர்வாக உத்தரவிலும் ஒப்பமிட்டார். ட்ரம்பின் இந்த உத்தரவை அடுத்து கூடுதலான அமெரிக்க துருப்புக்கள் அதன் தெற்கு எல்லையில் குவிக்கப்படும் நிலைமை எழுந்துள்ளது. அத்துடன் அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் நிர்மாணிக்கப்படும் தடுப்பு சுவரை முடிப்பதற்கு ஆயுதப்படைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் இந்த நிர்வாக உத்தரவு பொருந்திக் கொள்ள வேண்டும். ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே குடியேறிகள் சட்டபூர்வமாக அமெரிக்காவுக்குள் குடியேற அனுமதிக்கும் எல்லை செயலியின் பயன்பாடு உடனடியாக முடக்கப்பட்டுள்ளது. எனினும் சட்டபூர்வமாக அமெரிக்காவுக்குள் வரும் குடியேறிகளுக்கு தனது நிர்வாகம் தடைகளை ஏற்படுத்த போவதில்லை என்ற ஒரு செய்தியையும் நேற்று ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.